ஸோ இன்றைக்கி டே எழுந்த உடனே நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாப்பா ரெடி பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா வீட்டில் இருந்த க்ளோத்ஸ்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதெல்லாம் காய போட்டுட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கணும். ஸோ அப்படியே சைடில் லஞ்சும் குக் பண்ணிட்டேன். இன்றைக்கி பெருசாக எதுவும் குக் பண்ணல, சிம்பிளாக வெஜிடபிள் கறி பண்ணேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டுங்க, அவ்வளோ தூசிங்க ஃபுல்லாக. இந்த 3 மந்த்தாக இந்த ஆன்சைட்டியில் நான் ரொம்ப சோர்வாக அண்டு ரொம்ப என்ன சொல்கிறது, என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் தான் நான் இருந்தேன். பட் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பாசிட்டிவாக நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் டே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டு விட்டேன். ஸோ ஃபுட்டு எப்போவுமே ஜோனா தான் போடுவா. சரி, ஸோ அப்படியே கம்ப்யூட்டர் டேபிளும் க்ளீன் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் டேபிள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குங்க, டெய்லி க்ளீன் பண்ணால் கூட. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு டேப்லெட் டப்பா பார்த்தா அவ்வளோ டேப்லெட்ஸுங்க, போடுற டேப்லெட்ஸ் போடாத டேப்லெட்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தது. ஸோ எல்லாமே தேவையான டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் போடுற ரெகுலர் டேப்லெட்ஸ்லாம் சரி பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன், கரெக்டாக ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு. அண்ட் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் ஃபுல்லாக டஸ்ட்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஸோ அதனால் எவ்ரி டே நான் 2 ஊதுபத்தி கொளுத்தி வச்சுப்பேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பசி